அன்றாட வாழ்க்கை பதில இன்னைக்கு நாலாறு என்னடா இவன் 6 மாசம் கழிச்சு 6ஆம் நாள் போடுறேன்னு யாரும் அசிங்கமா கேட்டுறாங்க. அப்படியே காலைல எழுந்திரிச்ச உடனே தாத்தாக்கள்ல ஒரு பால் வாங்கிட்டு அப்படியே அதே தாத்தாக்கள்ல வேர்க்கடலையும் வாங்கிட்டு நம்ம ஹாஸ்டல் போயிட்டு தாத்தாக்கள்ல வாங்கின பாலை கெட்டில போட்டு ஹீட் பண்ணிட்டு தாத்தா கடையில வாங்காத நாட்டு சக்கரை எடுத்து அதை போட்டுட்டு தாத்தா கடையில வாங்காத ஓட்ஸ் எடுத்து கலந்துட்டு அப்படியே காலைல உனக்கு நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாளுங்கிறதுனால இன்னைக்கு நமக்கு ஜிம் கிடையாது. சரி நம்ம புரத சத்து வாங்கலான்னு கடைக்கு போறோம். என்னடா இவன் தாத்தா கடைக்கு போகாம வேற கடைக்கு போறான்னு யோசிக்காதீங்க. தாத்தாக்கள் 6 ரூபாய்ங்க 5 ரூபா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். என்னடா இவன் மூக்க பத்துட்டு இருக்கான்னு கேட்காங்க. கடையில கோழி வெட்டிட்டு இருந்தாங்க, அதான் மூக்க பத்துட்டு இருந்தேன். முட்டையை கெட்டில போட்டு மதிய உணவுக்கான மீலையும் முடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸா பீனட்டை எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி அது ஒரு கிளிப்பை எடுத்துட்டு நண்பரோட கடைக்கு போயிட்டு அங்க ஒரு கண்ணாடி இருந்ததுனால அங்க வந்து கொஞ்சம் போஸ் கொடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். தாத்தாக்கள்ல பால் பாக்கெட் அங்க போனா தாத்தாக்கள்ல பால் பாக்கெட் தீந்து பிடிச்சுன்னு சொல்லிட்டாரு. சோ மன வருத்தத்தோட திரும்ப ஹாஸ்டல் போலான்ட்டு இருந்தேன். சின்ன சில்லற வேலை இருந்தனால சூப்பர் மார்க்கெட் நடந்து போயிட்டு அங்க ஒரு பொருள் பார்த்தேன். மசில் பேஸ்டோட ப்ரோட்டீன் ஓட்ஸ். இதை வாங்கலாம்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், பட் காசு இல்ல. இந்த செட்டாப்பிலோட ஃபேஸ் வாஷ் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன், பட் காசு இல்ல. சரி அப்படியே நம்மளால வாங்க முடிஞ்ச 2 கான் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி திரும்ப ஹாஸ்டலுக்கு போலான்னு பார்த்தா அங்க ஒரு நண்பர் அதிவேகமா ஓடிட்டு இருந்தாரு. பார்த்தா நான் பக்கத்து ரூம் பண்ணேன். என்னன்னு கேட்டேன். தொடப்பம் வாங்க போனேன்னு சொன்னாரு. அப்புறம் கெட்டில காணெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு பாயில் பண்ணது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அனல் தெரிக்குது. கேமரா அதனால ஆஃப் ஆக்கிட்டேன். கெட்டில திறந்த உடனே புகை மூட்டமா புகை வந்துச்சு. சரி அதை தெரிஞ்ச உடனே வெந்துருச்சுன்னு சாப்பிட தொடங்கிட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹைட்டு வெயிட் செக் பண்ணிட்டு இரவுக்கு புரத சத்தை கெட்டில போட்டு வேக வச்சுட்டு நைட்டு சோறு அப்புறம் நொறுக்கு சத்து அப்புறம் புரத சத்தை சாப்பிட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரீ ட்ரையலுக்காக ஊறுகாய் செஷன் தந்தாங்க. அதையும் டெஸ்ட் பார்த்துட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு சந்திப்போம். ஜாலியா இருங்க.